குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்ற நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இனிப்பு ஊட்டி வாழ்த்து தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டுக்கான முழுமையான மத்திய பட்ஜெட் இன்று நடக்கிறது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்யவுள்ளார். அவர் தாக்கல் செய்யும் 7வது பட்ஜெட் இதுவாகும். இந்நிலையில் 2024ஆம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கு முன்பாக குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்ற நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்தார். அப்போது நிர்மலா சீதாராமனுக்கு குடியரசுத் தலைவர் இனிப்பு ஊட்டி வாழ்த்து தெரிவித்தார். காலி பாட்டில்களை திரும்ப பெறுவதற்கான டெண்டரை விட்டு வருவாயை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், உயர்நீதிமன்ற ஆணைப்படி டாஸ்மாக் நிறுவனம் காலி மது பாட்டில்களை டெண்டர் விட்டு திரும்ப பெற வேண்டும். அதன் மூலம் அரசுக்கு வருவாய் அதிகரிக்கும். ஆனால் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை செயல்படுத்தாமல் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தும் திமுக அரசுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உடனடியாக காலி மது பாட்டில்களை திரும்ப பெறுவதற்கான டெண்டரை விட்டு சட்ட விதிகளின்படி அதிக விலை கோரியவர்களுக்கு முறைப்படி ஒப்பந்தமிட்டு அரசின் வருவாயை அதிகரிப்பதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரியிலிருந்து தினமும் 51,000 கன அடி நீர் தமிழகத்திற்கு விடுவிக்கப்பட்டு வருவதாக கர்நாடக துணை முதலமைச்சர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார், காவிரியிலிருந்து தினமும் 51,000 கன அடி நீர் தமிழகத்திற்கு விடுவிக்கப்பட்டு வருகிறது என்றும், இதுவரை 30 டிஎம்சி தண்ணீரை தமிழகத்திற்கு திறந்துவிட்டுள்ளோம் என்றும், மேலும் 10 டிஎம்சி தண்ணீரை விடுவிப்போம் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், இந்த ஆண்டில் வழங்கப்படும் தண்ணீர் தமிழகத்திற்கு வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். வணிக நிறுவனங்கள் தமிழில் பெயர் பலகை வைக்க முன்வர வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு வணிகர் நலவாரிய உறுப்பினர்களின் முதற் கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உரையாற்றிய அவர், கலைஞரால் தோற்றுவிக்கப்பட்ட தமிழ்நாடு வணிகர் நலவாரியம் தற்போது வரை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. வணிகர்களுக்காக ரூபாய் 3.29 கோடி நிதி வழங்கியுள்ளோம். நலிவுற்ற வணிகர்களுக்கு பெட்டிக்கடை அல்லது 3 சக்கர வாகனம் வழங்க ரூபாய் 10,000 வழங்கப்படுகிறது என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், 40,944 புதிய உறுப்பினர்கள் வணிகர் நல வாரியத்தில் இணைந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் சேவை மனப்பான்மையோடு வணிகர்கள் செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு